வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்றில் பிஜிடிஆர்பியில் 2011-12 கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, லெட் மியூ ஆர் டேஸ் டினோட் தி ஆர்த் மூமெண்ட் ஆஃப் அபவுட் எனி பாயிண்ட் ஏ அண்ட் மியூ ஆர் டினோட் தி ஆர்த் மூமெண்ட் அபவுட் தி மீன். தென் இந்த ஃபோர் ரிலேஷன் என்னென்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு மியூ ஆர் ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா போட்டாச்சா? கொஸ்டினில் எல்லாமே மியூ2 தான் இருக்குது. ஸோ வி ஆர் புட்டிங் ஆர் ஈக்குவல் 2 போடுறோம். 2 போட்டோம்னா என்ன ஆகிடும் நம்மளுக்கு? இதில் இந்த ரிலேஷன் வருங்களா, அது எப்படி கன்வெர்ட் ஆகும்? 2ல் 1 போச்சுன்னா 1 டைம் வந்துடும். இதில் மியூ நாட் டேஷ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 1ன்றது. ஸோ ஆப்ஷன் சி தான் இதில் வந்து வெரி பர்ஃபெக்டான ஒன். நெக்ஸ்ட், த கால்குலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் லைஸ் பிட்வீன். ஸோ இது ரிப்பீட்டட்லி நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கும் அந்த கொஸ்டின். அதனால் வந்து இதை பண்ணும்போது நல்லா ஜஸ்ட் பைகேட் பண்ணிவிடுங்க. அதை -3லேருந்து +3 தான் நம்மளுக்கு இது வரும். தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சரை ஞாபகம் வச்சுங்க. 2/7 தான் அதுக்கு ஆன்சர் வரும். எப்படின்றது நான் சொல்லிடுறேன். A chance that a leap year selected at random will contain 53 Sundays. நார்மலாக 365 டேஸ் வரும் நம்மளுக்கு. லீப் பண்ணுறதுனால 366 வருங்களா. மொத்தம் 52 வாரம் வந்துடும். மிச்சருக்கு 2 நாள் ரிமைனிங் இருக்கும். சரிங்களா? அந்த 2 நாள் வந்து சண்டே வரதுக்கான வாய்ப்பு. ஸோ என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, சண்டே எப்படி வரணும்னா, ஒரு ஃபஸ்ட்டு பாசிபிள் வந்து சண்டேவும் மண்டேவும். ஏன்னா பக்கத்தில் தானே 2 டேஸு. இதில் ஜம்ப்லாம் பண்ண முடியாது நம்ம. சிமிலர்லி சாட்டர்டேவும் சண்டேவும். அப்போ இந்த 7ல் எத்தனை சான்ஸ் இருக்குது நம்மளுக்கு? 2 சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2/7 நமக்கு வரும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். சரிங்களா? புரியுதான்னு பார்த்துங்க. லீப் இயரில் நம்மளுக்கு 366 வரும். அதில் வந்து 52 வீக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக ரிமைனிங் 2 டேஸ் வரும். அந்த 2 டேஸில் சண்டேக்கு என்ன வாய்ப்பு? ஒன்று சண்டே மண்டே சேர்த்து வரும், இல்லைன்னா சாட்டர்டே சண்டே வரும். அப்போ 7-2. ஸோ தேர்ஃபோர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபோர்த்து, ரைட், ஏ அண்ட் பி இண்டிபெண்ட் ஈவென்ட் சொல்லியாச்சு. ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி. போன கொஸ்டினில் நம்ம பார்த்துருக்கோம். ஏ அண்ட் பி இண்டிபெண்ட் என்ன அர்த்தம்? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ இன்ட்டு பி ஆஃப் பி. ஸோ அதில் அப்ளை பண்ணிட்டு கேன்சல் பண்ண என்ன வருது? பி ஆஃப் ஏ கிவன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ. ஸோ அதில் ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு மிக சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து, ஆல்சோ இம்பார்ட்டன்ட், கோவேரியன்ஸ் ஆஃப் 2 இண்டிபெண்ட் வேரியபிள். ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா எக்ஸ்பெக்டேஷன் என்ன வரும் நம்மளுக்கு? இ ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் இன்ட் இ ஆஃப் ஒய். ஏன் எக்ஸ்பெக்டேஷன் பார்க்குறோன்னா, கோவேரியன்ஸில் இன்வால்வ் இருக்கிற ஃபார்முலா எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ இ ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் இன்ட் இ ஆஃப் ஒய். இந்த இ ஆஃப் எக்ஸ் ஒய்க்கு நம்ம கண்டுபிடிச்ச ரிலேஷனை ரிலீஸ் பண்ணோம்னா 2 சைடுமே ஈக்குவல் ஆகிடுச்சு, 0 ஆகிடும். ஸோ கோவேரியன்ஸ் ஆஃப் 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இஸ் 0. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு இதில் ரைட்டான ஆப்ஷன். 6th கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரு சின்ன பேசிக் ப்ராப்பர்ட்டி, ப்ராபிலிட்டியோட பேசிக் ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தோம்னா 3 கண்டிஷன் வரும். நார்மலாக ப்ராபிலிட்டி என்னது? 0லேருந்து 1க்குள்ளே வரும். டோட்டல் ப்ராபிலிட்டி 1 ஆகும். யூனியன் சம் போட்டோம்னா இந்த பக்கம் சம் ஆகிடும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு. எக்ஸ் வேல்யூ வந்து -∞ +∞, பட் எஃப் ஆஃப் எக்ஸ் 0லேருந்து கிரேட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் 7th கொஸ்டினை பார்த்தோம்னா, இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ், ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் சொல்லியாச்சு. அப்படின்னா அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் அன்கார்லேட்டடா, எக்ஸ் ஒய் பாசிட்டிவா, எக்ஸ் அண்ட் ஒய் நெகட்டிவ்லி ஒரு இல்லை, கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் cannot be defined. ஒன்றும் இல்லை, 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ஆர் அன்கார்லேட்டட்னு ஒரு டெஃபினேஷன் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் இண்டிபெண்டன்ட்னா கோவேரியன்ஸ் என்ன நம்மளுக்கு 0 ஆகிடும். கோவேரியன்ஸ் 0 ஆச்சுன்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன ஆகிடும் உங்களுக்கு? அதுவும் 0 ஆகிடும். ஸோ 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ஆர் அன்கார்லேட்டட். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின், தி ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர், இந்த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் பிஎக்ஸ்ஒய் பிஒய்எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இது ஒன்றுமே நோ டவுட், ரெண்டுமே டிபெண்ட்டாக தான் இருக்கும். எதுனா டிபெண்ட் ஆன் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் அண்ட் ஸ்கேல். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு கரெக்ட். கார்லேஷனில் மட்டும் மாறும், 1-2 பார்த்துக்குங்க. ஆரிஜின் சேமாக இருக்கும், ஸ்கேல் மாறும். பட் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டெஃபினெட்லி டிபெண்ட் ஆன் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் அண்ட் ஸ்கேல். நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பார்த்தோம்னா, த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டீவியேஷன்ஸ் ஆஃப் ஏ
செட் ஆஃப் வேல்யூ இஸ் மினிமம் வென் டேக்கன் அபவுட். ஸோ எப்போ கம்மியாக வரும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மீன் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல மெஷர். நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டினை பார்த்தோம்னா இது ஆக்சுவலாக கொஞ்சம் பிக் கொஸ்டின் தான், நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்கூடாது, கேட்டிருக்காங்க. கன்சிடர் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்தாச்சு. ஒன்று எப்போன்னா மாடு ஒய் லெஸ் தென் எக்ஸ், அதர்வைஸ் 0. எக்ஸ் வேல்யூ வந்து 0லேருந்து 1க்குள்ளே இருக்குது. ஸோ இதில் ஆப்ஷன் ஏவா பியா சியா டியா, நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் வரும். ரெக்ரேஷன் ஒய் ஆன் எக்ஸ் இஸ் லீனியர், ரெக்ரேஷன் ஆஃப் எக்ஸ் ஆன் ஒய் இஸ் நான் லீனியர். டி வந்து நன் ஆஃப் திஸ் வராது. ஸோ எப்படி வருதுன்றதை பார்த்துடலாம். இது ஆக்சுவலாக நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாம்லாம் ஒரு 10 மார்க் கொஸ்டின். பட் அந்த கொஸ்டின் எடுக்கிறப்போ மற்ற கொஸ்டின் ஈஸியாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் பெருசாக போட்டிருக்காங்க உங்களுக்கு வெயிட்டேஜ். புரியுதுங்களா? சரி, எப்படின்றத பார்த்துடலாம். இல்லை மாடு ஒய் லெஸ் தென் எக்ஸ் கொடுத்துருக்காங்க கண்டிஷன். அப்போ எப்படி எழுதலாம்? -x லெஸ் தென் ஒய் லெஸ் தென் எக்ஸ் அண்டு எக்ஸ் கிரேட்டர் தென் மாடு ஒய். இப்போ நம்ம இதில் என்ன பண்ணோம்னா மார்ஜினல் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். f1 f2. f1 வந்து எக்ஸு, f2 வந்து ஒய்க்கு. ஸோ மார்ஜினல் பிடிஎஃப் ஃபார்முலா பார்த்துங்க. f1 ஆஃப் எக்ஸ்னா இந்த மாதிரி ஃபார்முலா போடுவோம். இதில் f ஆஃப் எக்ஸ் ஒய் வேல்யூ 1 வருது. ஸோ 2x எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மார்ஜினல் வந்து f2 கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சோம்னா இந்த ரிலேஷன் வரும். ஒய்க்கு வேல்யூ வந்து -1 லெஸ் தென் ஒய் லெஸ் தென் 1. அதுக்கப்புறம் x3 எக்ஸ் ஆன் ஒய் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஆன் ஒய் ஃபார்முலா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா f ஆஃப் எக்ஸ் கமா ஒய் பை f2 ஆஃப் ஒய். அதுக்கு ஃபார்முலா போட்டாச்சு. இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மாடு ஒய் இருக்குது இல்லையா, நார்மலாக மாடு ஒய்க்கு நம்ம என்னென்ன ரிலேஷன் யூஸ் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் வேல்யூக்கு லெஸ் தென் 0 வந்தால் நெகட்டிவ் கொடுப்போம், கிரேட்டர் தென் 0 வந்தால் பாசிட்டிவ் கொடுப்போம். ஸோ அதுதான் இங்கே எடுத்திருக்காங்க. லெஸ் தென் 0 லெஸ் தென் 1ன்றதுனால இங்கே மைனஸ், இது வந்து கிரேட்டர் தென் -1 லெஸ் தென் 0ன்றதுனால இங்கே ப்ளஸ். சிமிலர்லி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா f4 ஆஃப் yx. ஸோ அது ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னா அப்படியே போட்டாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் y such that x equal to x. செக் பண்ணுறதுக்கான ஃபார்முலா போட்டாச்சு. கண்டுபிடிச்ச f4 இங்கே யூஸ் பண்ணுறோம். சால்வ் பண்ணோம்னா 0 வருது. இந்த மாதிரி 0 வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஞாபகம் வச்சுங்க. hence the curve of regression of y on x is y equal to 0, that is which is a straight line. ஸ்ட்ரெயிட் லைன் சொன்னோம்னா லீனியர் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? hence the curve of regression of y on x is y equal to 0, which is a straight line. இது மாதிரி 2-3 சம் போட்டு பாருங்கள் மார்ஜினல் ஃபங்க்ஷனில், உங்களுக்கு அப்போ தான் ஐடியா புரியும். இது ஆக்சுவலாக ரெக்ரேஷன் அண்டு கர்வி லீனியர் அந்த சாப்டரில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள் அதை. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு இது கண்டுபிடிக்கணும் இல்லையா, எக்ஸ் ஆன் ஒய். அதுக்கும் ஃபார்முலா போட்டுடலாம். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் சச் தட் ஒய் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய். எக்ஸ் f3 போட்டுருவோமா, ஆட்டோமேட்டிக்காக டெரிவ் பண்ணுறோம். இன்டகிரேஷன் பண்ணால் என்ன வருது, இந்த வேல்யூ வருது. இது அந்த 0 ஆகலை. சரிங்களா? ஸோ hence the curve of regression of x and y is இந்த curve வருது. ஸோ which is not a straight line. ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் சி தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டானது. என்னென்னா ஆப்ஷன் சி என்னது, regression of y on x is linear, regression of x on y is non-linear. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பர்டிகுலராக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.